ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் ஒருவருக்கு கெட்டு போயிருந்தால், பலம் இழந்து இருந்தால், மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தால், 6, 8 தொடர்பில் இருந்தால், அந்த ஸ்தானம் முழுமையாக யோகம் இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கும், குலதெய்வமே எனக்கு என்னன்னு தெரியலப்பா, குலதெய்வம் கோயிலுக்கு நான் போயிட்டு இருக்கேன், வந்தால் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை, கோவிலுக்கு போனால் இப்போ நிம்மதி கிடைக்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு போனால் அங்கே போய் உட்காந்து அதோட பெரிய பிரச்சனை வருதப்பா, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த அன்பர்களுக்கு என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய ஒரு சில பரிகாரங்களையும் ஒரு சில விளக்கங்களையும் தெளிவாக தர்றேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா எனக்கும் 5ஆம் இடம் ஒரு ஸ்தானம் இருக்கும், நானும் குலதெய்வத்தை நோக்கி நகர்ந்து இருப்பேன். எனக்கு என்ன நடந்திருக்குது, இதிலிருந்து நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயத்த என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த தெளிவாக கொடுக்குறேன். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமாக, கண்டிப்பாக குலதெய்வம் அனுக்கிரகம் பரிபூரணமாக ஒரு அன்பருக்கு இருந்தால் மட்டும்தான் அவர் இந்த காலத்தில் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு சேருக்கு மேலே சேர் போட்டு சோபாவில் உட்காந்துட்டு காசு பணத்தை எண்ண முடியும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். ஆனால் இந்த அமைப்பு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கா? ஒரு ஊருன்னு எடுத்தீங்கன்னா 100 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் பணக்காரராக இருக்கிறாங்க, 95 பேர் அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த 5 பேர் தான் வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்கி வந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஆனால் நடக்கிறது என்ன? அவங்க குலதெய்வம் கோயில் போகாமல் இருக்கிறாங்களா, சாமி கும்பிடாமல் இருக்கிறாங்களா, பொங்கல் வைக்காமல் இருக்கிறாங்களா, பூஜை பண்ணாமல் இருக்கிறாங்களா, மாதம் வழிபாடு செய்யாமல் இருக்கிறாங்களா? எல்லாமே செய்திருந்தும் ஏன் கஷ்டம் நம்மளுக்கு இருக்கிறது? அந்த 5 பேர் மட்டும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம ஏன் நல்லா இல்லை? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்ட கேள்விக்கு என் இறைவன், நான் சுமந்து ஆடிய என் தாய், தோளில் சுமந்து ஆடிய என் தாய் எனக்கு கொடுத்த அருமையான ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக கொடுக்குறேன். முதல்ல நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சமும் நல்லா கேட்டீங்க, இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களும் 9 நவக்கிரகங்களும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு கடமைப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க முடியுமே தவிர, இல்லாத ஒன்றை நீங்கள் நோக்கி நகரும் பொழுது அங்கே பிரச்சனை மட்டுமே உருவாகும். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு புரியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோ அதை யார் தடுத்தாலும் நிற்காது, உங்களை அடைஞ்சே தீரும். பிரபஞ்சம் தடுக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வணங்கும் இறைவன் கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா படைச்சவனே அவன்தான், சரிங்களா? அவனுக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ இந்த பிறவின் அமைப்பில் உங்கள் கர்மாப்படி உங்களுக்கு நீங்கள் எதை அனுபவிக்கணுமோ அதை இந்த பிரபஞ்சம் சரியான வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அது நல்ல பலனோ கெட்ட பலனோ. சரி, ஜாதகப்படி 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி இயக்கலாம்? 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். நல்லா சிம்பிளாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நமக்கு புரியும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடிய ஜாதகராகிய நீங்களும், உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானமும், உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமும், அதாவது 1, 5, 9 வலுவாக இருக்க பிறந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம சொல்கிறோம். உண்மை. நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது உங்கள் ஸ்தானத்தில் கெட்டு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் அங்கே உங்களுக்கு நிம்மதி கெடும், அதிர்ஷ்டம் போகும், அது எந்த மாற்றமும் கிடையாது. சரி, சில பேருக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கெட்டு போயிருக்கும். அப்போ அவங்க இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகும்போது அவங்க ஒரு இஷ்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே பிரச்சனை வரும். ஏன்னா இது எல்லாமே பிரபஞ்சத்தோட கணக்கு. இந்த பிரபஞ்ச கணக்குப்படி நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும், எதை வழிபாடு செய்யணும், எதை எடுத்து நீங்கள் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஏற்கனவே இறைவன் முடிவு பண்ணி தான் உங்களுக்கு கர்மாபடி அனுப்பி விட்டுருக்கிறான், சரிங்களா? இல்லாத ஒன்று நீங்கள் ஆசைப்படக்கூடாது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்கன்னு வைங்களாம், அந்த பொண்ணு விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த பொண்ணோட நீங்கள் குடும்பம் நடத்தி சந்தோஷமாக வாழ முடியும். விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கெட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நரகம் ஆகுது, பார்த்தீங்களா? இது போல தான் இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் நானும் உணர்ந்துகிட்ட விஷயங்கள். 5ஆம் இடங்கிறது ஆசை, ஆள் மனசு. உங்கள் ஆள் மனசில் உதிக்கிற அந்த ஆசை உங்களுக்கு நியாயமான ஆசையாக இருந்தால், உங்களுக்கு யோகமாக இருந்தால், அந்த ஆசை உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள போகிறான், அது எந்த மாற்றம் கிடையாது. அதே சமயத்தில் அந்த 5ஆம் இடம் கெட்டு போயிருக்குது, அதில் நீங்கள் ஒரு ஆசையை நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் தேடும்போது என்ன ஆகுன்னா அங்கே பிரச்சனை உருவாகும். மேற்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதே கான்செப்ட் தான். அப்போ 5ஆம் இடம் கெட்டு போச்சு, என்ன பண்ணுறது? 5ஆம் இடம் கெட்டு போச்சு, குலதெய்வம் அனுக்கிரகம் நமக்கு இல்லை. அப்போ குலதெய்வம் எனக்கு 6, 8 சம்மந்தப்பட்டு பாதகம் மாரகத்தில் போய் உட்காந்துட்டு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் பாவக்கரங்களை சூழ்ந்து உட்காந்துருக்கிறாங்க. அப்போ நாங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாதா? வேண்டாம்.
உங்களுக்காக படைக்கப்பட்டது அல்ல அந்த குல தெய்வம். அப்படி உங்களுக்காக படைக்கப்பட்ட தெய்வமாக இருந்தால் அங்கே சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய யோகமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவக்கிரகங்களுக்கு ஆளுமையில் உட்காரும்போது 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா என்னுடைய பாசையில் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா எனக்கு 8ல் குரு. கொஞ்சம் வார்த்தை கடினமாகவே சொல்கிறேன். குலதெய்வம் செத்து போச்சுன்னு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் புரியும். 5ஆம் இடங்கிறது குலதெய்வம், 5ஆம் இடங்கிறது தாத்தா, 5ஆம் இடங்கிறது பாட்டி. இந்த உறவு காட்டி கொடுக்கறது தான் குலதெய்வம். அந்த குலதெய்வமே வந்து செத்து போச்சு இல்லை அப்படிங்கிற அன்பர்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அது உங்களுக்கு வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட ஸ்தானம். 5ஆம் இடம் ஒருத்தருக்கு கெட்டு போச்சு, மறைஞ்சு போச்சு, அது வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் என்ன பண்ண ஜெயிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா தாத்தா காட்டி கொடுத்த அந்த குலதெய்வம் செத்து போச்சு, அதற்கு பதிலாக உங்கள் வயிற்றில் உருவான ஒரு டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையும் இறந்திருக்கும், கரு கலைந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் வம்சத்தில் உங்கள் டிஎன்ஏல இருக்கும். அதைத்தான் நீங்கள் கையில் பிடிக்கணும். அதுதான் உங்கள் குலதெய்வம். இதை வந்து அவரவர் ஜாதகத்தில் வந்து நீங்கள் பொருத்தி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. எங்கே வேணாலும் கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் சொல்கிற பதில் வந்து உங்களால் மறுத்து கூட பேச முடியாது. ஏன்னா எனக்கு கொடுக்குறது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன். சரிங்களா? இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் யோசிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் இறைவன் கொடுக்குற விஷயத்தை அவங்க ஓப்பனாக கொடுத்துட்ருக்கிறேன். 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடியாமல் இருக்கும் அன்பர்களுக்கு, நல்லா கனெக்ட் பண்ணிங்க, கல்யாணம் முடியாமல் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய தாத்தா வழியில் உள்ள ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும். அந்த வழிபாடு முறை உங்களுக்கு கை கொடுக்கும். தாத்தாவோட குழந்தை, சரிங்களா? அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் அல்லது பிறந்த உடனே இறந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து காலத்தின் கட்டாயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு 5ஆம் இடம் கெட்டு போச்சப்பா, குலதெய்வம் சப்போர்ட்டுக்கு வரமாட்டான். அதற்கு பதிலாக குலதெய்வம் செத்து போன ஏன் ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு 8ல் குரு. அதனால் அந்த வார்த்தை கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அமைக்க சொல்கிறேன். இறந்து போன அந்த அமைப்பில் இருக்கிற அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் வந்து உங்களுடைய டிஎன்ஏலேயே ஒரு குழந்தை அங்கே உருவாகி இறந்துருக்குதப்பா, அதை வழிபாடு செய். அதுதான் உன் குலதெய்வம். அதுதான் உன் குலத்தை காக்கும், உன் வம்சத்தை காக்கும், உன்னையும் காக்கும், உனக்கு பிறந்த சகோதரர்களையும் காக்கும். அப்படிங்கிறது அந்த இறைவன் உணர்த்துற விஷயம். இதுவே நான் உணர்ந்துக்கிட்ட விஷயம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு 4 குழந்தை 3 குழந்தை பிறக்குது. ஏன் அந்த ஒரு குழந்தை மட்டும் நம்ம வயிற்றிலே கருவிலே அழியணும்? எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கா? 5ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு 100க்கு 100 சொல்கிறேன், சத்தியமாக அந்த அமைப்பு இருக்கும். இது எனக்கு இறைவன் கொடுத்த வாக்கு. அப்போது நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், என்ன பண்ண முடியும்? 5ஆம் இடம் கெட்டு போச்சு, அதிர்ஷ்டம் இல்லை. 5ஆம் இடம் கெட்டு போச்சு, நம்ம குழந்தைய ஒரு குழந்தை வந்து கருவின் வயிற்றிலேயே வந்து 40 நாள் கழிச்சிட்டு அப்படின்னாலே அது குழந்தை உருவாகிறதுன்னு அர்த்தம். அங்கேயே ஒரு குரு உருவாகிறான். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு அங்கே உருவாகிறான். உருவான குரு வந்து அது முளையிலே கிள்ளி எறியப்படுகிறதா, அல்லது காலத்தின் கட்டாயத்தால் அபாசன் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பு உள்ள வருதா, அல்லது பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் நடக்குதா? ஏன் அப்படி இதை ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6, 8 பாதகம் 6, 8 சம்பந்தப்பட்டிருந்தால் குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா விபத்து சம்பந்தப்பட்டது, ஒரு நோயிலே இப்படி ஏதோ ஒன்று போகிற சூழல் இருக்கும். அதே 5ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பாதகம் சம்பந்தப்பட்டு மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால், நல்லா கேட்டுங்க, மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் அங்கே முளையிலேயே கிள்ளி எறியப்படும் அந்த உயிர் காலத்தின் கட்டாயத்தால். அதே அமைப்பில் வந்து அது பாதகம் சம்பந்தப்பட்டிருந்தால் இறைவனை கொடுத்து இறைவனை எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகர் இந்த பூமியில் உலாவிக்கிட்டு இந்த இயற்கையின் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இந்த அமைப்பில் வந்து சில காலங்கள் வந்து நெருக்கடியில் திக்கி முக்காடி தவிக்கும் பொழுது, இறைவா என்னை காப்பாற்ற ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி கூத்தாடும் பொழுது அவனுக்காக விட்டுட்டு போன அவனுக்காக இந்த உறவை வந்து இறைவன் வந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே அங்கே ஒரு ஜீவனை எடுத்துடுறான். அந்த ஜீவனை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யும்போது 5ஆம் இடம் உயிர் பெறும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இறந்து போச்சு, நம்ம வந்து கெட்டு போச்சுன்னு எடுக்கிறோம். அந்த 5ஆம் இடத்துல வந்து இன்னொரு ஜீவன் என்ன, உயிர். அந்த உயிரை நீங்கள் பிடிக்கும் பொழுது கடவுளை நீங்கள் இப்போ போய் பிடிக்கிறீங்க. எப்படி பிடிக்கிறீங்க? கடவுளை நம்ம யாராவது கண்ணில் கண்டமா? கிடையாது. குலதெய்வத்தை நீங்கள் ஏன்னா நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் உணர்றோம். அதே மாதிரி உங்களுடைய உணர்வுல உருவான ஒரு குழந்தை இறந்து போகுது பார்த்தீங்களா, அந்த குழந்தை தாங்க உங்கள் குலதெய்வம். அந்த குழந்தை தான் உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு குழந்தை கர்மாவை அந்த தெய்வம் வந்து கர்மாவை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து அந்த குழந்தை வந்து பூமியில் வந்து
மண்ணை மிதிச்சான்னு பாருங்க. மண்ணை மிதிச்ச குழந்தையாக இருந்தால் கர்மாவை நிவர்த்தி பண்ணாது, அது கடவுளாக இருந்து காத்து வரும். ஆனால் உங்கள் கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தாயின் வயிற்றிலே 40 நாளுக்கு அப்புறம் 10 மாதத்துக்குள்ள அது களைஞ்சாலோ கலைக்கப்பட்டாலோ சரிங்களா, இல்லை வயிற்றில் பிறந்து இறந்து இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, இந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருந்து பூமியின் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணை மிதிக்காமல் இருக்கும் வரை அந்த தெய்வத்தை நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா உங்கள் கர்மா மட்டுமில்லை, உங்கள் கஷ்டம் மட்டுமில்லை, உங்கள் வம்சமே விருத்தி ஆகும். ஏன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தில் வணங்குற இந்த அவ்வளவு தெய்வங்கள் ஒன்றா சேர்ந்து நின்னாலும் சரி, அந்த தெய்வத்தை விட 1000 மடங்கு சக்தியுள்ள தெய்வமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும், பிரபஞ்சத்துக்கு அல்ல. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள், இயற்கை கடவுள் உங்களுக்கு என்னப்பா பண்ணுறேன்னு சொல்லி கைவிட்டு நிற்கும்போது, அப்பா நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி எப்படி ஒரு தகப்பன் கஷ்டப்பட்டு கண்கலங்கி நிற்கும் பொழுது ஒரு பிள்ளை நின்று நான் நிற்கிறப்பா உனக்கு நீ எப்பா கண்கலங்கிறான்னு சொல்கிற மாதிரி அந்த குழந்தை கடவுளாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கை தூக்கிவிடும். இதுதான் சத்தியமான உண்மை. 5ஆம் இடம் கெட்டு போனவங்க அவங்க ஜாதகம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. குழந்தை உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம கருகலைஞ்சிருக்குதா, இந்த மாதிரி அமைப்பு இருக்குதா, இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் சுட்டி காட்டுவார். ஏன்னா குரு தான் கரு, சரிங்களா? அந்த கருவுக்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடம் கெட்டு போனவங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. அவங்க ஜாதக குரு பகவான் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருப்பார். குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் அழிஞ்சு போகும், அங்கே ஒரு உயிர் இருக்கும். புரியுதுங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ, எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் ஒரு உயிர். 2ஆம் இடமாக இருந்தால் குடும்பத்தில், 3ஆம் இடமாக இருந்தால் இளைய சகோதர உறவு, 4ஆம் இடமாக இருந்தால் தாயின் வயிற்றிலே கருகலைப்பு, 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் உங்கள் வீட்டிலே குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கே அந்த அமைப்பு வந்துடும். 6ஆம் இடமாக இருந்தால் கணக்கு பண்ணி பாருங்கள், தாயோட தம்பி தங்கச்சி போன்ற உறவு வந்துடும், சரிங்களா? தாய் மாமன் போன்ற உறவு, பிற குழந்தை இறக்கிறது. 7ஆம் இடம் இருந்தால் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், இப்படி நிறைய எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் உங்கள் குடும்பத்திலே, 9ஆம் இடம் அப்பாவோட டிஎன்ஏ அந்த அமைப்பு வந்துடும். 10ஆம் இடம் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு. அப்படி குரு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சகோதர உறவு. இந்த மாதிரி அவர் எங்கே உட்கார்றாரோ உட்கார்ந்த இடத்துல ஒரு உயிரை எடுத்துட்டு தான் அவர் உட்காருவார். ஏன்னா குருனா விதை முளைக்கிறது. நீங்கள் எங்கே ஒரு விதையை முளைக்க போடுறீங்களோ அங்கேயே அந்த விதை அங்கே இருக்கிற ஒரு சில புழு பூச்சிக்கிற அது சாப்பிட்டுட்டு தான் அந்த விதை வெளியே வரும், சரிங்களா? குருவின் தன்மை அது. நம்ம குருன்னு நம்ம வேறு மாதிரி யோசிக்கிறோம். அது ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. ஒரு குருவை வச்சு 1000 கதை சொல்லலாம். நான் சொல்கிற கதை சின்ன கதை, குட்டி கதை, சரிங்களா? இது நான் உணர்ந்துக்கிட்ட கதை. ஏன்னா எனக்கு 8ல் குரு, என் தாய் எனக்கு கொடுக்குற விஷயம் இதுதான். அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்ய முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தை, 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் சன்னிதானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு. இந்த 5ஆம் இடத்திற்கு குழந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை, அந்த 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்திற்கு உங்கள் ஸ்தானம் குழந்தையாக வரும். இறைவனுக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் குழந்தை. நல்லா கேட்டுக்குங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் குழந்தை. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் குழந்தை. உங்கள் லக்கணம் குழந்தை, உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் குலதெய்வம் குழந்தை, சரிங்களா? உங்கள் குலதெய்வத்துக்கு இந்த பிரபஞ்சம் குழந்தை. இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த குலதெய்வம் அப்பன், சரிங்களா? அப்பன் சொல்கிறாங்கல்ல, உனக்கு மேலே நான் அப்பன்டான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போது நீங்கள் 5ஆம் இடத்துல உள்ள குருவை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது, 5ஆம் இடத்தில் பிறந்து இறந்து உருவான இந்த குழந்தையை கருவில் அழிந்த இந்த குழந்தையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது 5ஆம் இடம் உயிர் பெறும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அது அப்பனாக வேலை செய்யும். அதனால தான் முதல்ல சொன்னேன், ஒரு கன்னி தெய்வத்தை, ஒரு குழந்தை வழிபாடு செய்ய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒன்று, 1000 தேவாதி தேவர்களை வழிபாடு செய்கிறது ஒன்றுன்னு சொன்ன காரணம் இதுதான். அப்போது இந்த 3ஐயும் பாருங்கள், 1, 5, 9 திரிகோண ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். இந்த குழந்தையை நீங்கள் கையில் பிடிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம் இது எல்லாம் குலதெய்வ அனுக்கிரகம்னு சொல்லி அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து வீட்டுக்குள்ளே வரும். நம்ம இதை விட்டுட்டு பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு, அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளை தேரும்போது கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 5ஆம் இடம் தான் கொடுக்கணும். ஏன்னா அது அதிர்ஷ்டம், அது பாக்கியம். இந்த இரண்டையும் நீங்கள் ஒரு சேர சேர்க்கும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். ஒன்று வலது கண்ணு, ஒன்று இடது கண்ணு. ஒரு லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகராக நீங்கள் இந்த 2 கண்ணும் ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது, 2 கண்ணும் தெளிவாக தெரியும் பொழுது இங்கே இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அனைத்து பாக்கியங்களும் நீங்கள் அடைவீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
அப்போ இந்த குலதெய்வத்துக்கு உண்டான இந்த அமைப்பில் வந்து அந்த குழந்தை வழிபாடை நம்ம எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத வந்து அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் சுட்டி காட்டும். குறிப்பாக குரு பகவான் சுட்டி காட்டுவார். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னால் ஆணா பெண்ணா சரிங்களா அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக என்னால் எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பு வந்து நீங்கள் இப்படித்தான் வழிபாடு செய்யணும், அந்த வழிபாடு முறையை என்னால் துல்லியமாக என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு எடுத்து கொடுக்க முடியும். இப்போ சமீப காலமாக எல்லாருக்குமே அப்படி தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஃபோன் போட்ட உடனே அடுத்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் ரிசல்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த வழிபாடு முறையை நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்லும்போது எனக்கு அப்படியே வந்து மனசு புல்லரிக்குது. எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்த அந்த ஞானம் அருள் இந்த பெருமை எல்லாமே என் தாய்க்கு தான் சேரணும், எனக்கு அல்ல. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து என்னென்னு கேட்டால் குலதெய்வம் அனுக்கிறவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, குலதெய்வத்தை தேடி பிடிச்சி ஆகணும்னு சொல்லி கடல் தாண்டிலாம் போய் வழிபாடு செய்கிறோம், ஆறு தாண்டி குளம் தாண்டி சரிங்களா பசி ஏறி வழிபாடு செய்கிறோம். போயிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா தோலை ஊசி தொங்க விட்டுறாரு, வந்து பாடுறா அடினா அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ குலதெய்வம் சரியில்லைன்னு சொல்லி இஷ்ட தெய்வத்தை நோக்கி ஓடுவோம். அங்கே போனால் சில பேர் பாதகமாக வேலை செஞ்சிருது, அங்கே போனாலும் பிரச்சனை. அப்போ என் வாழ்க்கையை முட்டுக்கட்டையாக இருக்குது, என்னன்னு தெரியலையே, நேற்று வரை நல்லா போன வாழ்க்கை நீ சரிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் போட்டு என்னை கேட்கும்போது எனக்கு மனசு அப்படி கசப்பாக கனமாக இருக்கிறதுனால என் தெய்வத்தில் நான் மண்டாடும் போது எனக்கு கிடைச்ச உதிச்ச விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக ஒளியும் வரவும் இல்லாமல் அப்படியே கொடுத்துட்டேன். அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து குலதெய்வம் கெட்டு போச்சா விட்டுருங்க, கெட்டு போன பொருளை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படாதுங்க. ஏங்க ஒரு நாள் நம்ம சாப்பாடு ஆக்குறோம், சாப்பாடு வந்து நம்ம சாப்பாடு வச்சு சாப்பாடு போட்டோம், சாப்பாடு வந்து கெட்டு போச்சுன்னா அதை பார்த்துட்டு கெட்டு போச்சுன்னு ஓரம் கட்டுறோம், அந்த பொருளை நம்ம சாப்பிட்றோமா? இல்லை. ஒரு உணவையே நீங்கள் சாப்பிடுவதற்கு யோசிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் அந்த தெய்வம் நம்ம சப்போர்ட் பண்ணாது, அந்த அமைப்பு நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை நோக்கி ஏன் ஓடணும்? ஓடும்போது நமக்கு என்ன பிரச்சனை தானே வருது? விட்டுருங்க. ஆனால் எங்கே நீங்கள் விடுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு ஆரம்பமே இருக்குது. குலதெய்வம் வேண்டாம் போடா அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வத்துக்கு உள்ள இன்னொரு விஷயம் ஒளிஞ்சுக்குன்னு அர்த்தம். அது என்ன உறவு? இதுதான் நான் அறிந்த ஜூச்சமம். அப்போ உங்களுக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் நீங்கள் இல்லைன்னாலும் நீங்கள் அதுக்காக போட்டு அலட்டிக்கிட்டு எனக்கு குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அலட்டிக்கிட்டு நீங்கள் இருப்பதை விட, நல்லா கேட்டுங்க, இருப்பதை விட நீங்கள் வந்து அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் வந்து வேறு என்ன அமைப்பு இருக்குது, அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்தை யார் பார்க்குறா, இதனால் அந்த ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா அப்போ அதுக்கு உள்ள ஏதோ ஒரு பழம் அழுகி போச்சுன்னா என்ன அர்த்தம் கேளுங்க. ஒரு மாம்பழம் வாங்குறீங்க, நல்ல அருமையான மாம்பழம், 5ஆம் இடமா இருக்குது மாம்பழம், அதிர்ஷ்டமான மாம்பழம், அந்த மாம்பழம் அழுகி போச்சு, என்ன பண்ண முடியும்? திங்க முடியாது. ஆனால் அங்கேயே இருக்கும் பாருங்க ஒரு விதை, மான் கொட்டைன்னு சொல்லி விதை இருக்குல்ல, அந்த விதையில் உயிர் இருக்கும். அதுதாங்க உங்கள் குடும்பத்தில் வம்சத்தில் உருவான குழந்தை. அதை கொண்டு முளைக்க போடுங்க, ஆலமரம், அந்த மாமரம் காய்ச்சி குலுங்கும். இதைத்தான் நான் உணர்ந்துக்கிட்டேன், இதுதான் சொல்லி தெளிவாக சொல்கிறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு என்ன அந்த இறைவன் கொடுக்குறான், நம்ம எதை நோக்கி நகரணும்னு தெரிஞ்சு நகர்ந்து பாருங்க, உங்களுக்கு தோல்வி இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ரொம்ப பெருசு சரிங்களா. இது நான் சொல்கிற விஷயம் வந்து என்ன சிறுசு தான். இன்னும் எளிமையாக உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் உட்பட இன்னும் என்னென்ன எளிமையாக எடுக்க முடியுமோ இதெல்லாம் என் தெய்வம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் உடனே கேட்கலாம், எப்படி நீங்கள் இவ்வளோ இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நடக்கிறது இப்போ செவ்வாய் திசை, செவ்வாய் லக்னாதிபதி திசை, விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், செவ்வாய் திசை, குரு புத்தி, 2க்கும் 5 கூட குரு புத்தி. எனக்கு குரு 8ல் மறைவு. குலதெய்வம் போல நான் யோசிக்கிறதே கிடையாது. அதற்கு பதிலாக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் அதை தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். சரி, இப்போ எனக்கு நடக்கிற திசா புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லக்கூடிய 9, 10 கூடையவன். 10ஆம் இடம் கர்மம், 9ஆம் இடங்கிறது தெய்வம். இப்போ 9, 10 நல்லா பாருங்க, 2ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான், 2க்கு 5 கூடிய குரு பகவான் புத்தி நடக்குது. லக்னாதிபதியாக நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி. அப்போ 2, 5 நல்லா கேளுங்க, 2, 5, 9, 10 சம்பந்தப்பட்டிருக்குது. 5ஆம் இடங்கிறது குலதெய்வம், 9ஆம் இடம் இஷ்ட தெய்வம். இது எல்லாமே எனக்கு 2ஆம் இடம் குடும்பத்துக்கு வருமானத்தை கொண்டு வரணும் அப்படின்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மத்தை நம்ம இயக்க வேண்டும். கர்மமான அமைப்பு இது எல்லாமே அவங்க ஜாதகத்தில் வந்து அப்படியே பின்னி பிணைஞ்சி வரும். இதை வந்து ஜாதகத்தை வந்து நல்லா ஆய்வு பண்ணி தெளிவாக துல்லியமாக எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து செலவு இல்லாமல், ஒத்த ரூபா செலவு இல்லாமல் உங்களுக்கு பரிகாரத்தை என்னால் எடுத்து கொடுக்க முடியும். நான் இப்போ சொல்கிற பரிகாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செலவு கொடுக்குறதே கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை நீங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எங்கே போய் வழிபாடு செய்யணும், ஏன் செய்யணும், எந்த இடத்துல போய் வழிபாடு செய்யணும், உங்களுக்கான கடவுள் எங்கே இருக்கிறான், எங்கே ஒளிந்திருக்கிறான். பிரபஞ்சத்தில் வந்து எல்லா தெய்வமும் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் சாமி போட்டு வழிபாடு செஞ்சு சாதிக்க முடியாது. உங்களுக்கான கடவுள் யார்?
உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர்ட்டையும் பணம் இருக்கு. உங்களுக்கு பணம் தரக்கூடிய ஆள் யார்? அது உங்க ஜாதகம் சொல்லும். அங்கே குரு பகவான் வச்சு நான் என்னால் சொல்ல முடியும். குலதெய்வம் அதிர்ஷ்டம் இல்லை. அப்போ அங்கே அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம் எங்கே இருக்குது? உங்கள் அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுக்க முடியும்? யாரால் கொடுக்க முடியும்? அதையும் என்னால் சொல்ல முடியும். என் தாய் முத்தாரம்மன் அருளால். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து குலதெய்வம் கெட்டு போச்சா அலட்டிக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு ஸ்தானம் குலதெய்வம் மட்டும்தான் அப்படிங்கிறதில்ல. ஒரு ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா அந்த ஸ்தானத்தில் கெட்டு போன இடத்துல யார் இருக்கிறா, எந்த உறவு இருக்குது, உயிரா அல்லது மரமா செடியா கொடியா என்ன உறவு இருக்குது, ஆனா பெண்ணா, தாத்தாவா பாட்டியா மாமனா மச்சானா யார் இருக்கா அந்த இடத்துல, அவரால் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டா தேடி பாருங்க. அவர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பாங்க. இது நான் உணர்ந்துகிட்ட விஷயங்கள். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.